அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சீனி முத்துராஜன் பேசுகின்றேன். என் கண்ணில் பட்ட ஒரு இயற்கை காட்சியை வைத்து ஒரு தன்னம்பிக்கையூட்டும் பதிவாகத்தான் இதை நான் செய்கின்றேன். ஆலமரத்தின் இடுக்கிலும் பனைமரத்தின் இடுக்கிலும் அதன் அருகில் இருக்கின்ற மரத்தின் விதை விழுந்து அந்த விதையானது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செடியாக வளர்ந்திருக்கும். குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வளர முடியாமல் அது ஒரு காலத்தில் பட்டு போகும். அதே செடியை நாம் எடுத்து ஒரு நிலத்தின் மீது வைத்தோமேயானால் அந்த செடியானது தனக்கு வழங்கப்பட்ட முழு வளர்ச்சியையும் அடைந்து முதிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் பட்டு போகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் இதை சார்ந்துதான் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு இளைஞன் ஒரு மளிகை கடையில் பணியாளராக சேர்கிறான் என்றால் அந்த இளைஞன் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளில் அந்த துறையில் அந்த கடையில் அவனுக்கு மிகப்பெரிய அனுபவமும் அறிவும் வளர்ந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த கடையினுடைய முதலாளியே அந்த இளைஞனுடைய பேச்சு கேட்டுதான் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும், எந்தெந்த பொருளில் முதலீடு செய்ய வேண்டும், எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அந்த முதலாளியே முதலீடு செய்வார். அந்த அளவிற்கு அந்த இளைஞனுக்கு அந்த கடையில் அனுபவமும் அறிவும் வளர்ந்திருக்கும். அந்த இளைஞன் தன் அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்தி கொண்டு அதே கடையில் தன் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்கிறான் என்றால் அவனுடைய வளர்ச்சி என்பது மரத்தின் இடுக்கில் பட்ட விதையை போன்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். மாறாக அந்த அறிவையும் அனுபவத்தையும் வைத்துக்கொண்டு அவன் அதே போன்ற ஒரு புதிய நிறுவனத்தை, புதிய மளிகை கடையை உருவாக்கினான் என்றால் அவனுடைய வளர்ச்சி என்பது அசுர வளர்ச்சியாக, மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்து அவனுடைய தொழிலதிபராக உருவாவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பையும் அது அமைத்து கொடுக்கும். அதற்கு முட்டுக்கட்டாக ஒரு தடையாக இருப்பது முதலீடு. அந்த முதலீடு வழங்குவதற்காக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற தேசிய வங்கிகள் அனைத்தும் கடனுதவி செய்கின்றது. அந்த கடனுதவியை பெறுவது எப்படி என்று தெரிந்து கொண்டு முறையாக விண்ணப்பித்து அந்த கடனுதவியை பெற்று ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த ஒரு நிறுவனத்தில் தன் முழு உழைப்பையும் செலுத்தினால் அந்த பணியாளன் என்பவன் ஒரு முதலாளியாக உருவாகி ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிபராகவும் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரனாகவும் உருவாவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக அது அமையும். ஆக ஒரு மனித வளர்ச்சி என்பது மரத்தின் இடுக்கில் விழுந்த விதையை போன்று குறுகிய காலத்திற்குள் இருக்க வேண்டுமா, அல்லது நிலத்தில் விழுந்த விதையை போன்று தன் முழு வளர்ச்சியும் அடைந்து முதிர்ச்சி அடைந்து உதிர்ந்து போக வேண்டுமா என்பதை ஒவ்வொரு மனிதனும் எடுக்கின்ற முடிவில் தான் இருக்கின்றது. ஆக ஒவ்வொரு இளைஞனும், படிக்கின்ற இளைஞனும், படித்து முடித்து வேலை தேடுகின்ற இளைஞனும் துறையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக சில விஷயங்களை தொலைநோக்கு பார்வையோடு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து ஆராய்ந்து அதன் பிறகு தன் துறையை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் அந்த துறையில் கண்டிப்பாக அவனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுநராகவும் மிகப்பெரிய தொழிலதிபராகவும் வர முடியும். சரி, துறையை தேர்ந்தெடுப்பதற்கு முன் என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? முதலில் துறையை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அந்த துறையில் நமக்கு உண்மையாகவே ஆர்வம் இருக்கின்றதா என்பதை ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்த பின்பு அந்த துறையில் நம்மால் எத்தனை ஆண்டுகள் பணியாற்ற முடியும், அதற்கு தன் உடல் எத்தனை ஆண்டுகள் ஒத்துழைப்பு தரும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். பிறகு ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து அதே போன்ற ஒரு துறையை நம்மளால் தொடங்க முடியுமா, அப்படி தொடங்குவதற்கு போதுமான முதலீடுகளை நம்மளால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்படி தீர்மானித்துக் கொண்டு அந்த துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் பணியாற்றும் போது தன்னுடைய உழைப்பை வெறும் ஊதியத்திற்காக மட்டும் அல்லாமல் அந்த துறையில் நமக்கு ஒரு பெரிய அறிவு வளர வேண்டும், அனைத்து அனுபவத்தையும் நம்மால் உருவாக்கி கொள்ள வேண்டும், இந்த துறையில் தெரியாத விஷயங்களே இல்லை என்ற அளவிற்கு தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு தன் முழு உழைப்பையும் அந்த பணியில் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்திய பிறகு ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் போதுமான அறிவும் அனுபவம் கிடைத்த பிறகு அதே போன்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தில் தன்னுடைய 100% உழைப்பையும் செய்து அந்த நிறுவனத்தை பெரிய நிறுவனமாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி போதுமான அறிவோடும் அனுபவத்தோடும் தெளிவான சிந்தனையோடும் தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்தில் உங்களுடைய 100% உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் ஆனால் உங்களாலும் வெற்றியாளனாக உருவாக்க முடியும், குறிப்பிட்ட தொழிலதிபராக வர முடியும், வாழ்க்கையின் வெற்றியாளனாகவும் ஒரு கோடீஸ்வரனாக உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மேலும் இதற்கு பல்வேறு இடையூறுகள் தடைகள் வந்தாலும் அந்த இடையூறுகளை எல்லாம் உங்களுடைய விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டால் சுக்குநூறாக உடைத்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும் என்பதுதான் எனது. ஆக ஒரு மனித வளர்ச்சி என்பது மரத்தின் இடுக்கில் விழுந்த விதையை போன்று குறுகிய காலத்திற்குள் இருக்க வேண்டுமா, அல்லது நிலத்தில் விழுந்த விதையை போன்று தன் முழு வளர்ச்சியும் அடைந்து முதிர்ச்சி அடைந்து உதிர்ந்து போக வேண்டுமா என்பதை
ஒவ்வொரு மனிதனும் எடுக்கின்ற முடிவில் தான் இருக்கின்றது. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்தை ஒற்றை வார்த்தையிலாவது பதிவு செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.